ஏய் பார்வதி அம்மா, சிவலிங்கம் கொடி 3 பிள்ளைகள் கொடி ஏற்றின உடனே டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கொடியா ஆற்றுறவன், நடத்துகிறவன், அசிங்கம் பண்ணுறவன், அகம்பாகம் பண்ணுறவன், ஆணும் பெண்ணும் எல்லா கொடியும் முடங்கி எல்லா செயலறைக்கு போயிடும். வழக்கு நீதிமன்றத்தில் வழக்காடுதில்ல, அப்போ அந்த கொடி சிவலிங்கம் கொடியில் எல்லாம் அவனுக்கு கொடியை உள்ளே தூக்கி செயலறைக்கு கொண்டு போவோம். புரியுதா? சிவலிங்கம் கொடி, சிவலிங்கம் ஆலயம், சிவலிங்கம் கோயில் எல்லாம் சொத்து எழுதி நீதிமன்றத்தில் வழக்காடுது. பூரா அரசியல்வாதி கொடியை தூக்கி அத்தனை கொடி பூரா உள்ளே போய் முடக்கி தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவாங்க. செயலறைக்கு போகும். ஆணு பெண்ணு குடும்பத்தாரே போகும். முக்கால் சத்தியம். சென்னை மெட்ராஸ் சிக்கல் பயங்கரமாக வரும். கொடியை தூக்கணும்னு போகிறான். இன்று நாள் பையன் கொடி ஏற்றிட்டான். என் மகன் முக்கால் சத்தியம் 3வது பையன் கொடி சென்னையில் ஏற்றினா அழியும். முக்கால் சத்தியம். இனிமேல் சீக்கிரமாக சென்னை மெட்ராஸ் எல்லா காகித பேப்பர் அழியும். பணத்தால் அடி விழும். பணத்தால் கெட்ட கணக்கில் அங்கே பூரா மில்லு தொழிற்சாலை அனைத்தும் நொறுங்கி போகும். ஸ்கூல்கள் எல்லாம் நொறுங்கி போகும். டாஸ்மார்க்கு ஜாராயம் நடத்துறது நொறுங்கி போகும். எல்லாம் பூட்டிட்டார்ல. கொடி போக போக எல்லாம் போட்டு போகும். உலக நாடே போட்டு போகும். இல்லை நடத்துறது பூரா போட்டு போகும். முக்கால் சத்தியம் பூரா எழுதி பூமி எழுதால அதுவும் பூட்டி சீக்கிரமாக போட்டுருவார். போட்டவுடனே எல்லாம் தப்பு செஞ்சவன் பூரா அனைத்து உள்ளே போயிடுவான். எங்கே போவா? செயலறை போட்டார்ல, 13 செயலறை, 13 கம்பி. அந்த சிவலிங்க கொடியில் எல்லாம் அள்ளி கொண்டு வரும். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கடா, போட்டாச்சு கணக்கு.